அப்போ அந்த சின்ன இதயத்தில் பெரியவருக்கு முழுசாக இடம் கொடுத்துடணும், அரைகுறையா இல்லை. வண்டு ஏதாவது பண்ணிச்சுன்னா அதை நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ண மாட்டோம், தூக்கி போட்டுருவோம்ல. அப்போ நம்ம நம்ம மனசில் அரைகுறையாக ஆண்டவருக்கு இடம் கொடுத்தோம்னா கிரியை செய்ய மாட்டார். என்னங்க அமைதியாயிட்டீங்க? அப்போ எப்படி இருக்கணும்? முழுசாக இடம் கொடுத்துடணும். ஆவி ஆத்துமா சரீரம் முழுசும் கர்த்தருக்கு சொந்தமானது. என்றைக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே நாம் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்கிறோமோ அன்றைக்கு நமக்கும் கர்த்தருக்கும் உடன்படிக்கை. அவர் மணவாளன், நாம மணவாட்டி. அல்லேலூயா. அப்போ மணவாளனாகிய இயேசு மகாராஜா சீக்கிரம் வரப்போறாரு. மணவாட்டியாகிய திருச்சபையாகிய நாம் ஆயத்தமாக வேண்டும், அநேகரை ஆயத்தப்படுத்த வேண்டும். எவ்வளோ பெரிய பொறுப்பு. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த சபையிலையோ அல்லது கூடுகையிலையோ எனக்கு எந்த பொறுப்பு இல்லைன்னு கூட நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் யார் சொன்னா பொறுப்பு இல்லைன்னு? முதல்ல ரட்சிக்க